ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம பாப்பா கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கிளாசிக்கான உப்பு உருண்டை. ஸோ பாருங்கள், அது பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கான ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கலாம். வாங்க. இப்போது ஒரு கிளாஸ் தண்ணியில் நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்டும் தண்ணியும் நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாத மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய்க்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா விதை எடுத்துட்டு காஞ்ச மிளகா ஒரு 2, அதை பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ கடலைப்பருப்பு போட்டாச்சு. போட்டுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ எல்லாம் பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் உப்பு உருண்டை டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த பருப்புலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் தேவையான அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்துக்கு அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை. அவ்வளோதான் இதுக்கு தாளிப்பே. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். நம்ம மாவில் தாளித்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடலாம். ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளால் கை வச்சு அதை பிசைய முடியாது, சூடாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கரண்டியிலே கொஞ்சம் நேரம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் அதோட சூடு ஆறுற வரைக்கும் நம்ம கரண்டி யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவி பிசைஞ்சிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மாவெல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ தட்டில் லைட்டாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு எல்லாத்தையும் மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே மீடியம் சைஸ்டு பாலாகவே உருட்டி வச்சுக்கலாம். இட்லி தட்டை ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் நம்ம உப்பு உருண்டை எல்லாத்தையும் இதில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இது வைக்கிற கேப்பில் பக்கத்தில் அடுப்பில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இட்லி குண்டானில் லைட்டாக அதை பாயில் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ண உப்பு உருண்டை எல்லாத்தையும் இட்லி குண்டானில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இது எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு குத்தி காட்டுறேன். ஸோ குத்துனா மாவில் ஒட்டாமல் இப்படி வரணும். ஸோ நம்ம உப்பு உருண்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம உப்பு உருண்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக 2 பச்சை மிளகாவை எடுத்து
அப்படியே அது ஓரங்களில் வச்சுட்டு இந்த உப்பு உருண்டை மேலே கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி அப்படியே அது மண்டை மேலேயே கொஞ்சம் தூவி விட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு கண்டிப்பாக நாக்கு ஊறும்னு தோணுது. ஸோ இப்போது நம்ம உப்பு உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி இது கூட புதினா சட்னி கூட தொட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் புதினா சட்னி மட்டும் இல்லை, எந்த வெரைட்டி சட்னி கூட இதுக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.